குவைத் விடாமுயற்சி சவாலில் 34வது நாள் வெள்ளிக்கிழமை எடுத்த பதிவு ஃபுல்லாக பாருங்க. நமக்கு லீவ் இல்லாதனால வழக்கம் போல காலையில எழுந்திரிச்சு சில பல வேலைகள்லாம் முடிச்சுட்டு ஜம்முன்னு ஒரு குளியில போட்டு கிளம்பிட்டு காலை உணவுக்கு 2 வேக வச்ச முட்டையை சாப்பிட்டுட்டு கால் டியூட்டி கிளம்பி போயிட்டேன். இன்னைக்கு பெருசா எதுவும் டிராஃபிக் இல்லாதனால டியூட்டியை முடிச்சுட்டு ஒரு 10:30 மணி போல வீட்டுக்கு போயிட்டு மதிய உணவு சமைக்க செஃப் கொஞ்சம் ஆணையெல்லாம் கட் பண்ணி தர சொன்னாங்க. அது எல்லாத்தையும் கட் பண்ணி கொடுத்துட்டு கொஞ்சம் சில பல எடிபுடி வேலையெல்லாம் பார்த்துட்டு அதன் பிறகு புதினாவும் ஆஞ்சி தர சொன்னாங்க. அதையும் ஆஞ்சி கொடுத்துட்டு தொழுறதுக்கும் டைம் ஆயிடுச்சு. தொழுறதுக்கு கிளம்பி பாய் கூட போய் தொழுதுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து பேச்சை போட்டு நல்லா விசாரிச்சுட்டு அப்படியே பாய்க்கு டாட்டா சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டு மதிய உணவுக்கு ஃபிஷ் பிரியாணியை சாப்பிட்டுட்டு உடனே வேலை இருந்துச்சு. உடனே வேலை கிளம்பி போயிட்டு வேலையை முடிச்சுட்டு மாலை வேலையில நிறைய இலவச நேரம் இருந்துச்சு. நம்ம எடிட்டிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு யூடியூப் தளத்துல இன்ஸ்டா தளத்துல வெள்ளிக்கிழமை லைவ் போடுவோம். அது எல்லாத்தையும் போட்டுட்டு ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி நம்ம நண்பரை பார்க்க போலாமேன்னு போயிட்டு நல்லா விசாரிச்சுட்டு நம்ம வீடியோ பத்தி தான் பேசிட்டு இருந்தாரு. நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு. அப்புறம் ஸ்கேட் பண்ணலாமே நம்மள கூட்டாரு. வேணா நீங்களே பண்ணுங்க அண்ணா எப்படி பண்றாரு பாருங்க. அடுத்ததான் நம்ம இன்னொரு நண்பரை மீட் பண்ணிட்டு இவர் நம்ம ஓஜி ஃபாலோவருக்கு தெரியும். இவர் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை. இவர் கொஞ்சம் துவா செய்யுங்க. திரும்பி வெக்கேஷன் போறாராம். டே அவர் கூட கொஞ்ச நேரம் ஃபன் பண்ணிட்டு அவர் ஊருக்கு போனா திரும்பி வருவாரான்னு தெரியாதா. அதனால மெமரிஸ்க்காக அவரே கொஞ்சம் வீடியோ எல்லாம் எடுக்க சொல்லிட்டு அவரே கொண்டு போய் அப்படியே வீட்டுல விட்டு அதன் பிறகு நம்ம ஓஜி நண்பர் இவர் நம்ம கிளாஸ்மேட் 2 வருஷத்துக்கு முன்னாடி குவைத்துக்கு வந்தாரு. இவர் வேற ஏரியால இருப்பாரு. இப்ப நம்ம ஏரியாவுக்கு வந்துட்டாரு. இதுக்கப்புறம் இவர் நம்ம அடிக்கடி பார்க்கலாம். 2 பேரும் சாப்பிட போலாமே காடியை பார்க்கிங்ல போட்டு ஹோட்டல்ல நடந்தே போயிடலாமே நடந்து போனோம். ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கும். கடைசியில பர்ஸை வண்டியில வச்சுட்டு போயிட்டேன். அப்புறம் திரும்பியும் போய் வண்டி எடுத்துக்கிட்டு அப்புறம் போய் ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு அவருக்கு அப்படியே பாய் சொல்லி அமுச்சு விட்டு நான் அப்படியே டியூட்டிக்கு போயிட்டேன். 1 hour தான் டியூட்டி இருந்துச்சு. டியூட்டி எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டு ஜாமெல்லாம் கொஞ்சம் சேர்ந்து இருந்துச்சு. அது எல்லாத்தையும் கழுவி போட்டு தொழுவையில கொஞ்சம் அரியர் இருந்துச்சு. அந்த அரியர்லாம் கிளியர் பண்ணிட்டு குளுகுளுன்னு இருக்க லுங்கியை மாத்திக்கிட்டு உடல் சுடு குறைக்க வெந்தயம் சப்ஜா விதையை ஊற வச்சுட்டு நாளை முடிச்சுக்கிறேன். விடா முயற்சியுடன் இருங்க.